Hi, hello and welcome. This is A. Charulata from Chengalpet St. Paul's. இன்னைக்கு நம்ம class 12 ஓட Unit 3 Partnership Firms Fundamentals-ல Calculation of Interest on Drawings பார்த்துட்டு இருக்கோம். அதில் நான் 3 மெத்தட் சொன்னேன். Direct method, Product method and Average period method. இப்போ நம்ம பார்க்க போகிறது Average period method. ஏற்கனவே இதுக்கு முந்தின ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து Average period மெத்தடுக்கான ஃபார்மேட்டை உங்களுக்கு ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தேன். ஸோ அதுக்கான இதுதான் அந்த டேப்லர் காலம். இது வந்து மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, இது பிகினிங், மிடில், எண்ட். இது வந்து ஷார்ட்டாக நான் இந்த கார்னரில் போட்டிருக்கேன். சரி, இப்போ இது வந்து இந்த ஆவரேஜ் பீரியட் மெத்தடில் நமக்கு வெறும் 3 சம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் சம் நம்பர் 16, 17 and 18. அது மூணுத்தையுமே நான் இந்த ஷெடியூலில் இந்த மாடியூலில் கொடுக்க போகிறேன். அப்போ யூ வில் ஹாவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த டேப்லர் காலமும் நான் போட்டுட்டேன் சைட்டில். Hope you would have written in the copy down in the notebook so that you will have a better understanding. First number 16th sum பார்க்கலாம். Kavita, she is a partner and she withdraws rupees 2500 per month. PM அப்படிங்கிறது per month அப்படின்னு அர்த்தம். 2500 per month. PMங்கிறது per month. Regularly. Interest on drawings வந்து 4%. Calculate interest on drawings on average period method. அவங்க கொஸ்டின் கேட்கும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை ஆவரேஜ் பீரியட் மெத்தடில் கேல்குலேட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பீரியட் மெத்தட் அப்படின்னாலே உங்களுக்கு இமீடியட்டாக இந்த டேப்லர் காலம் ஞாபகம் வரணும். இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போது இதில் வந்து 3 சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை கேல்குலேட் பண்ணுங்க அப்படின்னு. அட் த பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த் அவள் வித்ட்ரா பண்ணானா, அல்ல அடுத்த சிச்சுவேஷன் அட் த மிடில் ஆஃப் த எவ்ரி மந்த் அப்படின்னா, அடுத்தது வந்து அட் த எண்ட் ஆஃப் த எவ்ரி மந்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா இருக்குது. ஐ மீன் ஃபார் டைரக்ட் மெத்தட், ஃபார் ப்ராடக்ட் மெத்தட் அண்ட் ஆவரேஜ் பீரியட் மெத்தட். ஸோ இந்த ஆவரேஜ் பீரியட் மெத்தடுக்கான ஃபார்முலா என்னென்னா அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ ஆவரேஜ் பீரியட். சரி, இந்த ஆவரேஜ் பீரியட் அப்படிங்கிறது தான் இந்த டேப்லர் காலம். ஓகேவா? இந்த அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, withdraws rupees 2500 per month regularly அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல அந்த அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸை கேல்குலேட் பண்ணும்போது டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸை நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா 2500 பெர் மந்த் அப்படின்னும் போது ஒரு மாதத்துக்கு அவர் 2500 ரூபாய் ரெகுலராக வித்ட்ரா பண்ணுறான் அப்படின்னும் போது 1 மந்த்துக்கு 2500 அப்படின்னா அப்போது 12 மந்த்ஸுக்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ 12 மந்த்ஸுங்கிறது 1 இயர். ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் வந்து 2500 இன்ட்டு 12. ஸோ நமக்கு 30,000 வரும். ஸோ இதுதான் நமக்கு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ். இதை பேஸ் பண்ணி அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம இப்போ இதுக்கான ஆன்சர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ இந்த அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது 2500 இன்டூ பெர் மந்த்துங்கிறதுனால 12 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 30,000 வருது. ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் 30,000 போட்டாச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க 4%. அது 4/100 போட்டாச்சு. இன்டூ ஆவரேஜ் பீரியட். ஆவரேஜ் பீரியட் கால்குலேட் பண்ணும்போது தான் நம்ம இந்த டேப்லர் காலமை யூஸ் பண்ணணும். இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த் அப்படின்னு. ஸோ இது வந்து மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி. இது பிகினிங், மிடில், எண்ட். ஸோ இது பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த் அப்படின்னா நமக்கு இந்த 13/24 தான் நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஆவரேஜ் பீரியடாக எடுத்து போடணும். ரைட்? ஸோ இப்போ இது உங்களுக்கு புரியுதா? இங்கே ஏன் இங்கே 13/24 வந்தது? இது மந்த்லி பிகினிங். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த். ஸோ பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த்னா அப்போ இங்கே இருக்கிற இந்த 13/24 நம்ம இதை கால்குலேட் பண்ணனா rupees 650 நமக்கு வரும். அடுத்தது அட் த மிடில் ஆஃப் எவ்ரி மந்த் அவங்க வந்து இந்த 2500 எவ்ரி மந்த்து வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டான். அவங்க வந்து பிகினிங்கில் அது வித்ட்ரா பண்ணானா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். சப்போஸ் இந்த கவிதா வந்து எவ்ரி மந்த் தான் வித்ட்ரா பண்ணுறாங்க, ஆனால் மிடில் வித்ட்ரா பண்ணுறாங்க. இது வந்து நான் சொல்லியிருக்கேன் ஃபிக்ஸ்டு இன்டர்வலில் ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணாங்கன்னா ஆவரேஜ் பீரியட் மெத்தடுங்கிறத சொல்லிட்டேன். ஸோ அதுக்கான ஒரு சம்மு தான் இது. ஸோ மிடில் ஆஃப் த எவ்ரி மந்த் அப்படின்னாலும்
நம்ம சேம் ஃபார்முலாவை திரும்பவும் அப்ளை பண்ண போகிறோம். அமௌண்ட் ஆஃப் drawings into rate of interest into average period. ஸோ அமௌண்ட் ஆஃப் drawings நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெர் மந்த் அப்படின்னும் போது இன்ட்டு 12ஆல் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் நீங்கள் அமௌண்ட் ஆஃப் drawings டோட்டல் அமௌண்ட் ஆஃப் drawings எடுத்துக்கணும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும், 30,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4/100 இன்ட்டு ஆவரேஜ் பீரியட். இப்போ மிடில் ஆஃப் எவ்ரி மந்த் அப்படின்னா இந்த டேப்லர் காலமை பாருங்க. இது வந்து பிகினிங், மிடில், எண்ட், மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி. ஸோ மிடில், இது மிடில் ஆஃப் எவ்ரி மந்த் அப்படின்னா 12/24. ஸோ 30,000 இன்ட்டு 4/100 இன்ட்டு 12/24 நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ரைட்? hope you can understand this now. So middle of the every month அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. amount of drawings, rate of interest into average period. இது வந்து middle of every monthங்கிறதுனால middle of every month 12/24 finished. Next, அடுத்த situation at the end of every month அப்படின்னா ஸோ இதே ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். amount of drawings கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் 30,000. அந்த 30,000 into 4/100 into average period. average periodக்கு again go for this format end of every month. இது monthly, quarterly, half yearly, beginning, middle, end. So end of every month அப்படிங்கும் போது என்ன வரணும், 11/24 வரணும். ஸோ இப்போ 30,000 into 4/100 into 11/24 போட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நவ் இப்போ நம்ம இதில் கொடுத்துருக்க at the end of every month 30,000 into 4/100 into 11/24 போட்டால் நமக்கு வருது 550. ஸோ பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த்துக்கு 650 வருது, மிடில் ஆஃப் எவ்ரி மந்த்துக்கு 600 வருது, எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த்துக்கு ₹550 வருது. ஸோ திஸ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் calculation of interest on drawings if she withdraws at the beginning, middle and end of every month. ஸோ இது frequent interval of timeல ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணாங்க அப்படின்னா இதுதான் நம்ம இப்படி தான் நம்ம இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். நம்ம இப்போது ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அந்த ஃபார்மெட்டை கொஞ்சம் தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணணுங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 3 சம்மும் கால்குலேட் பண்ணலாம். அடுத்தது நான் 17th சம் பார்க்கலாம். கெவின் அண்ட் ஃப்ரான்சிஸ் போத் ஆர் பார்ட்னர்ஸ். அதில் கெவின் வந்து he withdraws 5,000 at the end of each quarter. Interest on drawings வந்து 6% per annum அப்படின்னு கொடுத்துருக்கான். Calculate interest on drawings on the average period method அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கும் நம்மளோட ஃபார்முலா என்ன, அமௌண்ட் ஆஃப் drawings into rate of interest into average period. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். இப்போ இந்த அமௌண்ட் ஆஃப் drawings கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். ₹5,000 at the end of each quarter அப்படின்னா இப்போ வந்து 12 months இருக்குது. அவர் வந்து எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 4 தடவை வித்ட்ரா பண்ணுறாரு. ஒரு வருஷத்துக்கு அவர் என்ன பண்ணுறாரு, 4 times வித்ட்ரா பண்ணுறாரு. அதாவது எண்ட் ஆஃப் ஈச் குவார்ட்டர் அப்படின்னா 4 தடவை வித்ட்ரா பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 5,000 into 4 போட்டால் நமக்கு 20,000 வருது. ஸோ இந்த 20,000 தான் நமக்கு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் drawings. புரியுதுங்களா? 12 months இருக்குது. அதில் ஈச் குவார்ட்டர் எவ்ரி 3 months அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வித்ட்ரா பண்ணுறாரு. ₹5,000 வித்ட்ரா பண்ணுறாரு. அப்போது எவ்ரி 3 monthsனால் ஒரு வருஷத்தில் 4 தடவை அவர் என்ன பண்ணுறாரு, வித்ட்ரா பண்ணுறாரு. ஸோ எண்ட் ஆஃப் ஈச் குவார்ட்டர் அப்படின்னா கொடுத்துருக்க அமௌண்ட்டோட இன்ட்டு 4 போடணும். ஓகேவா? ஸோ 5,000 into 4 நமக்கு 20,000 வருது. அதுதான் நமக்கு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் drawings. இப்போ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் drawings கண்டுபிடிச்சாச்சு. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ரைட்? இப்போ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் drawings 20,000 அது அப்படியே போடுங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்க கொடுத்துருக்குது 6/100 அதை போடுங்க. இப்போ now comes the climax, average period. ஸோ இப்போ end of each quarter அப்படின்னு கொடுத்துருக்கான். end each quarter. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஃபார்மேட்டுக்கு வாங்க. இது பிகினிங், மிடில், end. இது மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி. ஸோ end of each quarter அப்படிங்கும் போது 9/24. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ஆவரேஜ் பீரியடில் 9/24 போட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 17th சம்முக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் drawings எப்படி கண்டுபிடிச்சோம், 5,000 into 4 தட் இஸ் ஈச் குவார்ட்டர் அப்படிங்கும் போது 4 பண்ணுறோம். 20,000 into interest on drawing 6/100 into average periodங்கிறது end of each quarter. end of each quarterனா 9/24 அதை போட்டோம்னா நமக்கு ₹450 வருது. Hope you understood this.
Shall we move to the 18th sum now? Ram and Shyam are partners. Ram withdrew 18,000 at the beginning of each half yearly. Interest on drawings வந்து 10% per annum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Calculate interest on drawings based on the average period method. The same format. So நம்ம formula first எழுதிக்கலாம். Amount of drawings into rate of interest into average period. சரி, இப்போ amount of drawings எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ கொடுத்துருக்காங்க 18,000 கொடுத்துருக்காங்க. எப்போ வித்ட்ரா பண்ணுறாங்கன்னா பிகினிங் ஆஃப் ஈச் ஹாஃப் இயர்லி. ஸோ ஒரு வருஷத்தில் நமக்கு வந்து 2 ஹாஃப் இயர்லி வரும் இல்லையா, 6 ஓகேவா. ஸோ அவர் 1 இயரில் என்ன பண்ணுறாரு, 2 டைம்ஸ் வித்ட்ரா பண்ணுறாரு. 12/6 2 டைம்ஸ் அவர் என்ன பண்ணுறாரு, 18,000 வித்ட்ரா பண்ணுறாரு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த 18,000 into 2 போட்டால் நமக்கு என்ன வந்துடும், டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் வந்துடும். இன்ட்டு in rate of interest வந்து 10/100 into average period. ஃபஸ்ட்டு இதை நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆவரேஜ் பீரியடை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு 18,000 into 2 போட்டிருக்கோம். ஏன் 2ல் போட்டிருக்கோன்னா he withdraws each half yearly. ஸோ ஒரு வருஷத்தில் அவர் 2 டைம்ஸ் வித்ட்ரா பண்ணுறாரு, அதனால into 2 போட்டிருக்கோம் 36,000. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈச் குவார்ட்டர் அப்படின்னா இருக்கிற அமௌண்ட்டோட 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஹாஃப் இயர்லினா கொடுத்துருக்க அமௌண்ட்டோட இன்ட்டு 2 போடுங்க. இதுதான் ஃபார்மேட், ஓகேவா. இது முடிச்சதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்கான், 10% per annum. ஸோ 10/100 போட்டான். நவ் நமக்கு இதுதான் வேணும், ஆவரேஜ் பீரியட். ஸோ கம் பேக் டு த ஃபார்மேட். ஆவரேஜ் பீரியட் எதை வச்சு பார்க்கணும், பிகினிங் ஆஃப் ஈச் ஹாஃப் இயர்லி. ஸோ இது பிகினிங், இது வந்து மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி. பிகினிங் ஆஃப் ஈச் ஹாஃப் இயர்லினா 18/24. அதுதான் நான் இது போட்டிருக்கேன். ஸோ 36,000 எப்படி வந்தது, தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது எப்படி வந்தது தெரிஞ்சிருச்சா. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுவோம். 36,000 into 10/100 into 18/24 நமக்கு எவ்வளோ ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தா நமக்கு ₹2,700 வருது, ஓகேவா. ஸோ இதுதான் ஆவரேஜ் பீரியட் மெத்தடில் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்மேட். ஸோ இதுக்கு பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் தான். இந்த ஃபார்மேட் எப்படி போடணுங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன், அது மட்டுமே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபோக்கஸ் ஆன் இட், டோன்ட் மிஸ் தட் வீடியோ. அது பார்த்தா தான் இது உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ அடுத்தது நமக்கு என்ன பார்க்குறோன்னா இந்த சேலரி, கமிஷன், இன்னும் இது 2 இருக்குது. ஸோ ஏற்கனவே நான் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஃபர்ம்ஸோடைய இன்ட்ரோடக்ஷனில் கொடுக்கும்போது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் முடிச்சாச்சு, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்தது சேலரி, கமிஷன் எல்லாம் அடுத்த வர வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஹோப் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. தேங்க்யூ வெரி மச். வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.